எப்படின்னா 1 யோவான் 4:6 நாங்கள் தேவனால் உண்டானவர்கள் தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், தேவனால் உண்டாயிராதவன் தேவனை அறியாதவன் தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவன் இயேசு கிறிஸ்துவின் வழியை பின்பற்ற மனதில்லாதவன் இதை என்ன செய்ய மாட்டானா, ஏற்றுக்கொள்ள மாட்டான். இப்படி ஏற்றுக்கொள்ளாம மாமிசத்தினுடைய கிரியை வெளியரங்கமா பாவ உலகத்துல வாழ்வானா கேட்டா என்ன சொல்லுவான் அப்படின்னா, நான் சபைக்கு போறேன் அப்படின்னு சொல்லுவான். சபைக்கு போறனால பரலோகம் போக முடியாது. சாட்சியாய் வாழ்ந்தாதான் ஜீவியத்துல மாற்றம் உண்டாகணும். நான் சபைக்கு போறதுக்கு முன்பாக பாவ வாழ்க்கை வாழ்ந்தேன், இப்ப சபைக்கு போய் அதே பாவ வாழ்க்கை வாழ்கிறேன் அப்படின்னா நான் சபைக்கு போனதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? Children of God, it is mentioned in 1 John chapter 4 verse 6. We are from God. Whoever knows God listens to us. Whoever is not from God does not listen to us. You know these words very clearly, but you do not accept this. In the churches, the works of the flesh are very evident. What is the use of going to the church? If you go to the church, do you think you can reach kingdom of God? You can reach kingdom of heaven? No, not at all. But only if you live by the word of God, if you bear a witness for God, and if you live a word of testimony, you will reach heaven. 1 யோவான் 4வது அதிகாரம், மாமிசத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல, வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவுடைய ஆவி இதுவே. அது இப்பொழுது சபைக்குள்ள உலகத்துக்குள்ள இன்றைக்கு என்ன செய்கிறது, காணப்படுகிறது. Children of God, it is mentioned in 1 John chapter 4 verse 2. By this you know the Spirit of God. Every spirit that confesses that Jesus Christ has come in the flesh is from God. And every spirit that does not confess Jesus is not from God. This is the spirit of the Antichrist, which you heard was coming and now is in the world already. அதைத்தான் 1 யோவான் 4:5 சொல்லுகிறது. அவர்கள் உலகத்துக்குரியவர்கள். யார் உலகத்துக்குரியவர்கள்னா, அந்தி கிறிஸ்துடைய உபதேசத்தை உபதேசிக்கிறவர்கள் அவர்கள் உலகத்துக்குரியவர்கள். ஆகையால் அந்தி கிறிஸ்துடைய உபதேசத்திலே வாழ ஆசைப்பட்டு உலக லௌகிக மேன்மையிலே மாமிசத்தின் கிரிகையிலே மனமோன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அவர்கள் உலகத்துக்குரியவர்கள். ஆகையால் அவர்கள் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள், உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கிறது. Children of God, these are the people. It is mentioned in 1 John chapter 4 verse 5. These are the people who listen to the doctrines of Antichrist. They are from the world. Therefore they speak from the world, and the world will listen to them. They are the ones who preach the doctrines of Antichrist, but not the doctrines of Jesus Christ. 2 யோவான் 6-7 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 2 John verse 6 and 7 says, நாம் அவருடைய கற்பனையின்படி நடப்பதே அன்பு. And this is love, that we walk according to his commandments. நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே. This is the commandment, just as you have heard from the beginning. மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றி இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனோ வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவுமாய் இருக்கிறான். For many deceivers have gone out in the world, those who do not confess the coming of Jesus Christ in flesh. Such a one is the deceiver and the Antichrist. அப்ப தேவ பிள்ளையே, அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடப்பதுதான் கிறிஸ்து நம்ம மேல வச்ச அன்பு, நாம் அவர் மேல வைத்திருக்கிற அன்பு. ஆனா அதப்படி நடக்காதபடி நம்ம இன்னைக்கு உலக மாமிசத்துடைய கிரிகை, உலக லௌகீகம் இதுல நம்ம நடப்போம் அப்படின்னா நம்மளை யாருன்னு சொல்லிக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் தான் அந்தி கிறிஸ்து. மாமிசத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர்கள் உலகத்திலே தோன்றி இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துமா இருக்கிறான். அதாவது இயேசு கிறிஸ்துடைய உபதேசத்தை உபதேசம் பண்ணாமல் உலகம் உலகத்துக்குரியவைகளை குறித்து பேசுகிறவன் யார் அப்படின்னா அந்தி கிறிஸ்து. அவர்களுக்கு உலகம் செவி கொடுக்கும். அவர்கள் அந்தி கிறிஸ்துடைய ஆவியினால நிரப்பப்பட்டிருக்கிறபடியினால அவர்களுக்கு உலகம் என்ன செய்யும், செவி கொடுக்கும். அவர்கள் உலகத்தில் உள்ளவைகளை நேசித்து அந்த சபை என்ன சபை அப்படின்னா அந்தி கிறிஸ்துடைய சபை. Children of God, it is mentioned very clearly that what is love for Christ. If we walk according and live according to the commandments and teaching of Christ, it is said to be that we love Christ. But do we do that? No. Many people, they are deceivers that have gone out in the world. They do not confess the coming of Jesus Christ in flesh. These are the deceivers and these are the Antichrist. In many churches, they don't preach the commandment of Jesus Christ
or doctrine of the Christ. They preach about the world because they are in the world and they are filled with the spirit of Antichrist. Because they are in the world, they are filled with the spirit of Antichrist. The world will listen to them, and these are the people who are named to be Antichrist and other churches of Antichrist. உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். So that you may not lose what we have worked for, but win full reward. தேவ பிள்ளை, இவ்வளவு நாள் கிறிஸ்துவுக்குள்ள ஆதியில நம்ம கொண்ட அன்பை விட்டு இன்னைக்கு உலகத்துக்குள்ளே போய் பாவ உலகத்துல பாவ அனித்தியமான சந்தோஷத்துல உலகத்துல வாழ்கிறது வாழ்க்கை கிடையாதுங்க. அது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அது ஒரு சீர் பொருந்தி தேவனுக்குள்ள ஸ்திரப்பட்டு பலப்பட்டு அவருக்குள்ள நிலை நிற்கிற வாழ்க்கை தான் தேவனோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி 1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது. Children of God, Christian life is not living in the worldly life. In the beginning you had love for Christ, but afterwards you became, that is, you went astray from Christ. What is Christian life? To be disciplined, to be strengthened in Christ, and to live a life pleasing to Christ. This is what is mentioned in 1 Peter chapter 5 verse 10. 2 யோவான் 4வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அதே போல 3 யோவான் 4வது வசனம் இப்படி சொல்லுகிறது. பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகள் சிலர் சத்தியத்தில் நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்படுகிறேன். Children of God, 2nd John verse 4 and 3rd John verse 4 says, I rejoice greatly to find some of your children walking in the truth, just as we commanded by the Father. நாம் பிதாவினிடத்தில் பெற்ற கற்பனைகளின்படி அவருடைய பிள்ளைகள் சத்தியத்திலே வாழ்கிறதை கேட்கும் போது எப்படி இருக்கிறது அப்படின்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறது நிமித்தமாக இந்த சந்தோஷத்துல அதிகமான சந்தோஷம் இந்த உலகத்துல நீ எனக்கு எத்தனை சபை கட்டி தந்தாலும் சரி, எத்தனை கார் வாங்கி கொடுத்தாலும் சரி, எத்தனை வீடு கட்டி கொடுத்தாலும் சரி, எனக்கு எவ்வளவு பொன் பொருள் கொடுத்தாலும் சரி, அதை விட மேல் நீ சத்தியத்துல நடக்கிறது தான் எனக்கு மிகவும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதுதான் ஊழியக்காரனுடைய ஒரு பகுதி என்ற வேதம் சொல்லுகிறது. அதுதான் அன்றைக்கு ஊழியம் செய்த யோவான் எழுதி வைத்திருக்கிறார் தன்னுடைய நிருபத்திலே. Children of God, it is mentioned clearly here that as the Father has commanded, they are walking in the truth, and they will be greatly rejoiced to find some of their children walking in the truth, which means living by the truth. That is the commandments and teachings and the word of God. You may build a great church for the servant of God, or buy a car for them, or build a house for them, give them so gold and all the wealth, but this is all not happiness for a true servant of God. If a believer is said to live in the word of God, that is truth of God, and live by the commandments and teachings of Jesus Christ, he is said to be the true believer, and the servant of God himself should live a life pleasing to God like this by the word of truth. Only then he will be happy about the believer of God. 2 யோவான் 9வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல, கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனே பிதாவையும் குமாரனையும் உடையவன். 2nd John verse 9 says, everyone who goes on ahead and does not abide in the teaching of Christ does not have God. Whoever abides in the teaching has both the Father and the Son. ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமல் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரிகைக்கு பங்குள்ளவனாய் இருக்கிறான். If anyone comes to you and does not bring this teaching, do not receive him into your house or give him any greeting, for whoever greets him takes part in his wicked works. கிறிஸ்துவுடைய உபதேசம் என்றால் பிதாத்தனது அவருக்கு கொடுத்த அந்த கற்பனையின்படி நடப்பதுதான் கிறிஸ்துவுடைய உபதேசம் என்று யோவான் 12வது அதிகாரத்திலே 49:50 வாசிக்கிறோம். இப்படியாக What is the commandment given by Father to Jesus Christ is the doctrine of Jesus Christ. That is what we read in John chapter 12 verse 49. To live by the word of Jesus Christ, that is what given by the Father is the commandment of Jesus Christ.